ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டைக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்க அல்லது ஓட்டர் ஐடியில் நேம் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த புதிய நடைமுறையை பார்த்தா அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது கட்டாயமாக்கியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்ற டீல்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம். அதேமாரி என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடியில் உங்கள் பெயர் நீக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 7 யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்க, நேம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபில் ஃபார்மேட் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மைக்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பண்ணிக்கலாங்க. அதேமாரி நீங்கள் பார்த்தா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது, எலக்ட்ரோல் ஓட்டர் ஐடியில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்க அல்லது ஓட்டர் ஐடியில் நேம் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வராங்க. வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் பண்ணுவதற்கு இணைய வழி சரிபார்ப்பு நடைமுறையை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் வாக்காளர் பெயர் நீக்கம் ஆதார் ஓடிபி கட்டாயம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் ஆதார் ஓடிபி கட்டாயம் என தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தேர்தல் ஆணையத்தின் வலைதளம் மற்றும் செயலில் இருக்கு பாருங்க, இசைன் என்ற புதிய அம்சத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த புதிய வசதியின்படி இனி ஆன்லைன் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் ஓடிபி மூலம் ஒப்புதல் உறுதி செய்யப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதாவது புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போனாலும் சரி, நேம் ரிமூவ் பண்ண போனாலும் சரி, உங்களுக்கு இசைன் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக அந்த இசைன் மூலமாக ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபில் ஃபார்ம் 6 இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணுவீங்க. ஸோ முதல்ல உங்கள் ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்தா ஃபில் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலாக ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா அது இருக்க பாருங்கள், இசைன், அதாவது யூஸ் ஆஃப் இசைன், இந்த மாதிரி இசைன் ஆப்ஷன் காமிக்கும். இசைன் ஆப்ஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிட்டு அதில் உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு புதிய அப்ளிகேஷனே சப்மிட் ஆகுங்க. ஒருவேளை உங்களால் பார்த்தீங்கன்னா இசைன் பண்ண முடியல, இல்லை எனக்கு இசைன் பெற விருப்பம் இல்லை, அது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் யூ டு நாட் விஷ் டு யூஸ் இசைன், அதாவது இசைன் கொடுக்குற விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்மாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும், ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபார்மாக உங்கள் பிஎல்ஓ இருக்காங்க பாருங்கள், பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்க கிட்ட கொடுத்து சப்மிட் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க, அது வெப்சைட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், எதில் பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறாங்க. இசைன் மெத்தட் உங்கள் ஆதார் ஆதென்டிகேஷன் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புதுசாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நேம் கரெக்ஷன் அதாவது நேம் ரிமூவ் பண்ண போகிறீங்க, ஒருத்தர் பேரை பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஆதார் அவசியம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மற்றபடி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கெலாம் தேவை கிடையாது. ஸோ பெயர் சேர்ப்பதற்கு நிற்பதற்கு மட்டும் ஆதார் அவசியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறீங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட்டில் சிம்பிளாக நீங்களே பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையுமே நீங்களே பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஓட்டர் ஐடியில் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.